ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து கிட்டப்போட கோப்பைட் வச்சு ஸ்பெக்கிட்ன்ட்டு ஒரு மாடியூல் இருக்குது. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஏன் இந்த இந்த இதையை நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ ஏஐ வந்து ஏஐ ஈரா தான் இப்போது. ஸோ ஏஐ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற டைமில் ஏஜென்டிக் ஏஐனா என்ன, இப்போ இந்த ஸ்பெக்கிட்ன்றது ஒரு ஏஜென்டிக் ஏஐ. ஏஜென்டிக் ஏஐ மாடலை வச்சு நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஏஜென்ட்க்கு ஏனா என்ன, ஸ்பெக்கிட்னா என்ன, அதை எப்படி கோப்பைட் கூட வச்சு யூஸ் பண்ணுறது, கோப்பைட்னா என்னன்னு தெரியலனா அதை கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து ஏஐ இன்னும் வாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட் நம்ம ஏஐ எப்படி யூஸ் பண்ணியிருப்போம்னா, இப்போ சாட்ஜிபிடியோ இல்லை கிளாடோ எடுத்தோன்னா ஒரு டைப் ஆஃப் ஒரு கோட் பேஸ் இருக்குன்னா அதில் ஒரு ஜாவா ஃபைல் மட்டும் இருக்கும். அதை மட்டும் எடுத்து நம்ம போட்டு ஏதாவது இஷ்யூஸோ இல்லை அந்த மாதிரி கேட்டிருப்போம். ஸோ இப்போ ஏஐ எப்படி பில் ஆகிடுச்சோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக பில் பண்ணும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, ஏஜென்டிக் ஏஐ வச்சு இன்னும் பெட்டராகவே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதான் கிட்டப் கோபைலட்டை வச்சு எப்படி இதை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த சீரீஸ் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதுதான் இதை வந்து இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஷீட் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணி விட்டுறேன். ஸோ கிட்டப்பில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இதில் வந்து நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இங்கே இருந்தால் நம்ம இப்போ டவுன்லோட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆப் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் மாடியூல் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆப் தான். இது வந்து ஒரு சாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாஸ் அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு ½ எப்படி ஒரு ஏஐ ஏஜென்ட்டை வச்சு நம்ம ஃபுல் அப்ளிகேஷன் ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றது இதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் லைசன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு ஐடி. இப்போ நம்ம கோபைலட்டே ஏதோ ஒன்று வாங்குகிறோன்னா நமக்குன்னு ஒரு லைசன்ஸ் ஐடி இருக்கும், யூனிக் ஐடி. அந்த மாதிரி இது ஒரு யூனிக் ஐடி. இப்போ நம்ம ஒருத்தர் வந்து வாங்குறாரு, நமக்கு வந்து டோக்கன்ஸ் தான் இருக்கும் கரெக்டாக. கோபைலட்டுக்கும் எதுக்கும் இருந்தாலும் ஒரு டோக்கன் இருக்குன்னா இப்போ க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து 10 தான் லிமிட் அப்படின்னா லைசன்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் ஆனவங்களுக்கு இங்கே பார்த்தோன்னா 10ன்றது தான் லிமிட். ஸோ லைசன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ட்ராக்கர் பார்த்தோன்னா இப்போ அவங்களுக்கு லிமிட் வந்து 10. இப்போ நான் எப்போல்லாம் ஒரு கால் அடிக்கணும்னா அப்போல்லாம் இதோட ஏபிஐ அடித்து நம்ம என்ன பண்ணுவாங்க அவங்க சைடில் பேக் எண்டில் இந்த மாதிரி இவ்வளோ டோக்கன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ டோக்கன் வந்து நான் 9 முடிச்சிருக்கேன். இப்போ 10 11 போகிறப்போ அலர்ட்ஸில் என்ன ஆகிடும், இந்தமாதிரி 11 எக்ஸ்க்ளூட் ஆகிடுச்சு, இன்றைக்கி இந்த ஐடிக்கு வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடுச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இதில் டிக்ரிமெண்ட்டும் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ அலர்ட்ஸ் வந்ததில் அலர்ட்டையுமே நம்மளால் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் எப்படி ஒரு ½ வெறும் கிட்டப் நம்ம ஒரு லைன் கூட கோட் நம்ம பண்ண மாட்டோம், எப்படி கோபைலட் வச்சு எல்லாமே பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நமக்கு என்ன வேணும்னா ஒரு கிட்டப் அக்கௌண்ட் வேணும் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து நான் இன்டெலிஜை யூஸ் பண்ணுறேன். அதேமாரி விஎஸ் கோட்லேயே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரே ப்ராசஸ் தான். லாகின் டு கிட்டப் கொடுத்தீங்கன்னா கிட்டப் அக்கௌண்ட் வந்துடும். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா புதுசாக இப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் கூகுள் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை கிட்டப் கூட லாகின் பண்ணிவிட்டு ஸோ யூசர் நேம் கேட்கும். ஓகே, க்ரியேட் கொடுத்துடலாம். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம முடிச்சுட்டு சைன்இன் கேட்கும். கண்டினியூ கொடுத்தோன்னா அதுவே கோபைலட் கூட இன்டிகிரேட் ஆகிடும். ஸோ ஆத்தரைஸ் கொடுத்துடலாம். ஸோ இங்கே அத்தன்டிகேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே கோபைலட்டில் லாகின் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு கோட்டான்றதா இப்போ சொன்ன மாதிரி லைசன்ஸ் கோட்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து 00 புது அக்கௌண்ட்னா 00 இருக்கும். ஸோ இந்த கோட்டா முடிகிற வரைக்கும் நம்ம இப்போ பண்ண போகிற ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இவ்வளோ தான் செட்டப். ஸோ இதுதான் நமக்கு இனிஷியலாக தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம என்ன பில்ட் பண்ண போகிறோம்னா அதை ஸ்மார்ட் லைசன்ஸ் வச்சு அந்த டேஷ்போர்ட் இப்போ நம்ம பார்த்துருப்போம். இது வந்து மினி சாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கார்ப்பரேட்டில் என்ன நடக்கும்னா, நீங்கள் இப்போ நம்ம ஒரு பில் பண்ணுறோம், ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட் பில் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எடுத்த உடனே ஒரு ப்ராடக்ட் பில் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் ரூல். ஃபஸ்ட்டு ஐடியா, அந்த ப்ராடக்ட் என்ன ஐடியாவை சால்வ் பண்ண போகிறோம், என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியாவை முதல்ல எடுத்துருவாங்க.
அடுத்து அந்த ஐடியாவை வந்து ரூல்ஸாக மாற்றுவாங்க. ஸோ இந்தந்த ரூல்ஸ்லலாம் அதுக்கு இருக்கணும், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் கிளாரிட்டி, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கிளாரிட்டி பில்ட் பண்ணுவோம். இது வந்து ரூல்ஸும் ஆர்கிடெக்சருக்கும் நடுவில் நடக்கிறது. கிளாரிட்டினா ரெண்டுத்துக்கும் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ரூல்ஸை வச்சு எப்படி நம்ம டெக்னிக்காக எந்த மாதிரி கிளாரிட்டியோட இருக்க போகிறோம், ஸோ நம்ம ப்ராடக்டோட கிளாரிட்டி இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர்னால் என்னென்ன டைப் ஆஃப் சிஸ்டம் டிசைன்ஸா, அதாவது மொத்த அதாவது என்னென்ன ஸ்டாக்ஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம், வெப்சைட் அதாவது கிளைண்ட் சைடில் என்ன யூஸ் பண்ண போகிறோம், சர்வர் சைடில் என்ன யூஸ் பண்ண போகிறோம், டேட்டா பேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி மொத்த ஆர்கிடெக்சரையும் இங்கே டிசைன் பண்ணிவிடுவோம். எக்ஸிக்யூஷன், ஸோ ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிளைண்ட் ஃபேஸா இல்லை சர்வர் ஃபேஸ் பண்ண போகிறோமா, எந்த ஃபேஸ் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம பண்ணுவோம், ஸோ எந்தெந்த டைப்பாக, அதாவது மல்டிபிள் டாஸ்க்காக பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிக்கணும், இந்த டைம் லைனுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபேஸாக பண்ணுறது தான் எக்ஸிக்யூஷன். ஸோ அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக கோட் பண்ணவே போவாங்க. ஸோ இது வந்து கார்ப்பரேட்டில் இருக்கிறது. இதே ஸ்ட்ரக்சரை இப்போ நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஏஜென்ட் ஒர்க் பண்ண போகுது. நம்ம இதில் ஒரு கோட் கூட ஒரு வேர்ட் கூட நம்ம இதில் பண்ண மாட்டோம், கோட் பண்ண மாட்டோம். ஏஏ எப்படி பண்ண வைக்கிறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கமாண்ட் இதில் என்னென்னு பார்த்தோன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தான். ஸோ கான்ஸ்டியூஷன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுறது. இந்த ஐடியா ஃபேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்மளோட ஏஜென்ட்டுக்கு நம்ம சொல்கிறோம், இதுதான் என்னோடய ஐடியா, இதெல்லாம் அதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஸ்டியூஷன்ஸ் கொடுக்குது, அதான் ரூல்ஸுன்ற மாதிரி. ஸோ இதுதான் என்னோடய ரூல்ஸு. ஐடியான்றது நம்ம யோசிக்கிறது. இப்போ லைசன்ஸ் ஒரு மாடியூல் வேணும், ஒரு யூசேஜ் டேஷ்போர்டு வேணுன்றது ஐடியா என்னோடது. இப்போ அதை ரூல்ஸாக மாற்றுறது என்னது கான்ஸ்டியூஷன். அதுதான் ஒரு ரூலை டிஃபைன் பண்ணுவோம், இந்த லைசன்ஸ்க்கு இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அதை கோடிங் ஸ்டாண்டர்ட் என்னென்ன கோடிங் இருக்கணும், செக்யூரிட்டி, இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாமே இந்த கான்ஸ்டியூஷனில் நம்ம சொல்லிவிடுவோம். அதை இதில் பார்த்தோன்னா லா ஆஃப் சிஸ்டம், அந்த சிஸ்டமோட ரூல்ஸை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் திஸ், அதாவது இந்த ப்ராம்ப்ட் எடுத்து நீங்கள் அப்படியே உங்களோட எந்த இடத்துல போடணும்னு சொல்கிறேன். இதில் முதல்ல என்ன போட்டிருக்கோன்னா விஷயம் என்னன்னா பில்ட் ஏ ஸ்கேலபிள் லைசன்ஸ், அதாவது லைசன்ஸ் மானிட்டரிங் வந்து சாஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு வேணும். இன்ஜினியரிங் பிரின்சிபல் என்னன்னா ஏபிஐ ஃபஸ்ட் டிசைன். ஏபிஐனா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பேக் அண்ட் ஏபிஐஸ் வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். கிளியர் செப்பரேஷன், அதாவது கண்ட்ரோல். இதில் வந்து ஆர்கிடெக்சர் நம்ம பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், கண்ட்ரோலர், சர்வீஸு, ரெபாசிட்டரி இப்படி தான் பிரிச்சிருப்போம். எம்விஎம் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடல்லே இங்கே கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜேடபிள்யூடி, இதில் வந்து டோக்கன்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஒரு யூஸருக்கும் டிஃப்ரெண்ட் டோக்கன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம எங்கே எப்படி லைசன்ஸ்க்கு ஒரு டோக்கன் வந்ததில்ல, அந்த மாதிரி ஒரு யூஸரும் க்ரியேட் பண்ணுறோன்னா யூஸருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டோக்கன் வரும். ஸோ அதை வச்சு செக்யூர் பண்ண சொல்லியிருக்கோம். அதான் ஏபிஐ வச்சு செக்யூர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எரர் ஏதாவது வருது அப்படின்னா ப்ராப்பராக எரர் வந்து ஸ்டேட்டஸ் கோடை வச்சு எரர் மெசேஜ் கொடுக்குறோம், இதால் தான் இது ஃபெயில் ஆகுது. ஸோ அப்போ தான் ஸோ தட் நாளைக்கு இப்போ நம்ம பில் பண்ணுறோம் அப்படின்னா ஏஐ வந்து 100% பில் பண்ணி தராது. ஓகேங்களா? 90% தான் பில் பண்ணும். ஸோ இப்போ அதில் பக் இருக்குன்னா நம்மளால் ஃபுல்லாக வந்து டீபக் பண்ண முடியாது, ஏன்னா கோடு நம்ம அதில் தொடவே இல்லை. அப்படின்றப்போ டீபக்கிங் ஈஸியாக இருக்கணும்னால இந்த மாதிரி எரர் ஸ்டேட்டஸ் கோடு, லாகர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் நம்மளோட டீபக்கிங் வந்து இன்னும் நம்மளால் குறைக்க முடியும். ஸோ அதனால் இதை கொடுத்துருக்கோம். கோடிங் ஸ்டாண்டர்ட் என்ன சொன்னால் அதான் ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். நேமிங் வந்து கரெக்டான நேமிங், வேரியபிள் நேமிங், அந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் நேமிங் இருக்கணும். அடுத்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கார்பரேட்டுக்கு என்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் இருக்கணும். இன்புட் வேலிடேஷன், அதாவது இன்புட் ஒன்று வருதுன்னா, கிளைண்ட்லேருந்து ஒன்று வருதுன்னா கண்டிப்பாக வேலிடேஷன்ஸ் இருக்கணும். அதோட அங்கேருந்து அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. கிளைண்ட்டில் வேலிடேஷன் இருக்க மாட்டாங்க, எப்பவுமே சர்வர் சைடில் வைப்பாங்க. ஸோ அந்த வேலிடேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் டைம் என்ன சொல்லுவாங்கன்னா 3 செகண்ட்ஸுக்குள்ளே நமக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஏபிஐ வருதுன்னா, ஒரு ஏபிஐ ஹிட் அடிக்குது, ரிக்வஸ்ட் அடிக்குதுன்னா 3 செகண்ட்ஸுக்கு எனக்கு போகணும். அந்த மாதிரி சின்ன இதெல்லாம் இப்போ நம்ம பேசுகிறது என்னென்னா ஒரு ரூல்ஸ், இந்த மாதிரி செக்யூரிட்டி ரூல்ஸ் இருக்கும். அதேமாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ், இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த கோபைலட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாஸ்க் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக எந்த க்ரைட்டீரியா இருக்கணும் அப்படின்ட்டு ஃபுல் இதையும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதை தான் வந்து ரூல்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம இப்போ இங்கே பேஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒன்று பண்ணணும். இப்போ இந்த கமாண்ட் பேர் என்ன, கான்ஸ்டியூஷனா, இந்த கமாண்டே எடுத்து இங்கே பேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இங்கே பேஸ் பண்ணுறேன்.
இப்போ இந்த மாதிரி இதை தான் கமெண்ட் பண்ணணும். ஆனால் நமக்கு இப்போ எதுவுமே வராது. ஏன் வராதுன்னா இந்த கிட்டப் கோபைலட்டோட அந்த ஸ்பெக்கே நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. ஓகேங்களா, அதனால நமக்கு இன்னும் வரல. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லிங்க் இருக்கும், இதில் போனீங்கன்னா லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன் மேலே. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டப் ஓப்பன் ஆகும். கிட்டப் போனீங்கன்னா இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் டவுன்லோட் பண்ணலாம். அதை இது வந்து ஒன் டைம் பண்ணிட்டோம்னா அது சிஸ்டமில் ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. இல்லை ஒன் டைம் யூசேஜ் தான், இந்த பேக்கேஜுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட யூசேஜ் பொறுத்து தான். ஸோ இப்போ டெர்மினலில் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதை அப்படியே போட்டுடணும். ப்ராஜெக்ட் நேம்னு இருக்குல்ல, ஸோ ப்ராஜெக்ட் நேம் என்ன பண்ண போகிறோன்னா ப்ராஜெக்ட் நேம்ன்றதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இதிலே நீங்கள் ஃபுல்லாக இந்த டாக்குமெண்டேஷன் படிச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் வரும். ஓகேங்களா, என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நம்ம போடலான்ட்டு. ஸோ இப்போ இங்கே ஹியர் ஒன்று இருக்கும், அதுக்கு அதோட இது என்னென்னு பார்த்தோன்னா இனிஷியலைஸ் ப்ராஜெக்ட் இன் கரண்ட் டைரக்டரி இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் எ நியூ ஒன். ஸோ இப்போது இந்த ஸ்பெக்கை வந்து நம்ம இந்த கரண்ட் டைரக்டரியில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் நீடு. ஸோ இன்னொன்று க்ரியேட் பண்ண தேவையில்லை. அதனால் இங்கேயே போட்டுட்டு நான் ஹியர்னு போட்டேன்னா எனக்கு வந்து ஸ்பெக் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எஸ் கொடுத்துடணும் இதுக்கு. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சொன்னால் கோபைலட் சொன்னேன். ஸோ கோபைலட் கொடுத்துரும். நான் வந்து இப்போ மேக் வச்சுருக்கேன்னா நான் எஸ்ஹெச் போகிறேன். மேக்கு லினக்ஸ்னால் எஸ்ஹெச் போயிடலாம், இல்லைனா பவர் ஷெல் போகலாம். விண்டோஸ் இருந்தால் பவர் ஷெல். ஸோ எஸ்ஹெச் கொடுத்துறேன். ஸோ இது எல்லாமே அது டவுன்லோட் பண்ணிடும். ஸோ இப்போ நமக்கு ஸ்பெக்குன்னு நீங்கள் ஸ்பெசிஃபை அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெக் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கிட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு வேணுன்ற அந்த மெசேஜ் இப்போ காப்பி பண்ணியிருப்போம்ல, அதை போடணும். ஸோ எனேபிள் கேட்கும், எனேபிள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸை முதல்ல செட் பண்ணிட்டோம். ஸோ அது ஒர்க் பண்ணி ரூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னா ரூல்ஸ் எல்லாம் ஒரு எம்டி ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணணும். இங்கே பார்த்தோன்னா இந்த constitution.mdனே ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். அதை வச்சு தான் இப்போ மறுபடியும் ரன் ஆகுது, நம்ம ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எம்டி ஃபைல்ஸ் தான் அதுக்கு வந்து மெமரி மாதிரி. ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளே போனோன்னா மெமரின்ட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன்றது க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ தான் இது க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி எம்டி ஃபைல்ஸை தான் அது மெமரியாக எடுக்கும். நமக்கு எப்படி மெமரி இருக்கோ அந்த மாதிரி இதோட சேட்டை வந்து ஃபுல்லாக அது வந்து இங்கே எம்டி ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி மல்டிபிள் எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணி அங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அங்கே இருந்தால் அதுக்கு மெமரி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் வந்து கான்ஸ்டியூஷன். ஸோ இப்போ அது ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த கமெண்ட் போவோம். ஸோ இப்போ ஸ்பெசிஃபை அப்படின்றது ஸ்பெசிஃபைனா என்னென்னா இங்கே வந்து கிளாரிட்டி கொடுக்கணும்ல, அந்த மாதிரி இப்போ நான் என்ன தான் ஆக்சுவலாக நான் என்ன பில் பண்ண போகிறேன் அப்படின்றது இங்கே வந்து நம்ம ரூல்ஸ் தான் கொடுத்துப்போம். இதெல்லாம் நீ ரூல்ஸாக வச்சுக்கோ. இந்த ரூல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் இல்லை, இதே ரூலை எடுத்து நீங்கள் இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இதே ரூலை போட்டுக்கலாம். இது வந்து ஜென்ரலைஸ்டாக இருக்கும், ஒரு ஜென்ரலைஸ்டு ரூல் தான் இது. இப்போது இது ஸ்பெசிஃபைன்றது தான் ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ராப்ளம் எடுத்திருக்கோம், என்ன சால்வ் பண்ண போகிறோம், நம்ம என்ன பில் பண்ணுறோம் அப்படி அதை டிஃபைன் வாட் வி ஆர் பில்டிங் அப்படின்னா ஸ்பெசிஃபைக்கு அர்த்தம். ஸோ இதில் வந்து அதை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம், எப்படின்றது கிடையாது, என்ன அப்படின்றது ஹவுன்றது அடுத்தடுத்து போகும். இப்போ நான் இங்கே என்ன சால்வ் பண்ண போகிறேன்ற ஒரு கிளாரிட்டிக்காக இந்த ஸ்பெசிஃபைன்றது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட கோல் என்ன, நான் கோல் என்ன, லைசன்ஸில் நான் இப்போ என்ன கோல் வச்சு இப்போ நம்ம காமிச்சோம்ல அதுதான் நம்ம அந்த யூஐ தான் நம்மளோட கோல். ஸோ இந்த மாதிரி எங்கள் கட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஒரு லைசன்ஸ்க்கும் இப்போ தான் லிமிட்டு, அந்த மாதிரி ஒரு கோல் இருக்கும்ல. என் கோல்னால் எனக்கு மற்றதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது தான் என் கோல். ஸோ நான் கோல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்னா இந்த மாதிரி எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணுற இடம் தான் இந்த ஸ்பெசிஃபை கமாண்டு. ஸோ இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஸ்பெசிஃபையில் இதை என்ன பண்ணணும்னா நமக்கு கன்ஃபியூஷன், அதாவது கிளாரிட்டி ஒன்று வந்துருச்சுன்னா கன்ஃபியூஷன்ஸ் போயிடும். ஸோ கன்ஃபியூஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கன்னா ஆர்கனைசேஷன் கேனாட் ட்ராக் லைசன்ஸ் அலோகேஷன் வர்சஸ் ஆக்சுவல் யூசேஜ்ன்று. ஸோ ரியல் டைமில் அதை இப்போ கிளாடு ஏதாவது ஒரு ஏஐ எடுத்தோன்னா ஒரு யூஸருக்கும் ஒரு லைசன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அதை எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ யூஸ் பண்ணல அப்படின்றது கம்பெனிக்கு தெரியணும். ஓகேங்களா, அதுதான் நம்மளுக்கு கோலே. இப்போது நம்ம யூஸ் பண்ணுற இந்த கிளாடுமே இங்கே போய் பார்த்தோன்னா கோட்டா யூசேஜ்னால் என்னோடய லைசன்ஸ்னால் இப்போ 2% யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி
இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம இந்த மாடியூலை பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து எவ்வளோ லைசன்ஸ் கோல் என்னென்னா, எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியணும். எவ்வளோ அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எவ்வளோ அலோகேட் ஆகியிருக்கு, எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓவர் யூசேஜ் ஆச்சுன்னா டிடெக்ட் பண்ணணும். அடுத்து அட்மின் நம்ம ஒரு டேஷ்போர்ட் பார்த்தோம்ல, ஒரு டேஷ்போர்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் வந்து அட்மினோடது. அட்மின் டேஷ்போர்ட் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ அட்மின் டேஷ்போர்ட் தான் இந்த இடத்துல மெயினு. ஸோ யூசர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, அட்மின் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, அதான் வியூவர்ஸ், யூசர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற என்ன இந்த மாதிரி அப்பப்போ கேட்கும் ஆட் கொடுக்கறதுக்கு. இது வந்து கிட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கனால இல்லை கிட்டுக்கு ஆட் பண்ணுறது. ஸோ நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஸோ அது க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் நம்ம க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி அட்மினுக்கு மட்டும் தான் இப்போ நம்மளோட இது வந்து அட்மினுக்கு மட்டும் நம்ம பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் க்ரியேட் பண்ணதில் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ கான்ஸ்டியூஷனில் பார்த்தோன்னா, இதில் வந்து அதை லைசன்ஸ் விஷயம் அதை நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்திருக்கும். விஷயம் என்னென்னா லைட் வெயிட். இதை ஒரு வாட்டி நீங்கள் படித்தாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அது சொல்லியிருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம ஏபிஐ ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம், செப்பரேட் ஆஃப் செப்பரேட் ஓகே. அந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் பண்ணியிருந்தோம்ல, இந்த மாதிரி கண்ட்ரோலர் சர்வீஸ் அப்புறம் தான் ரெப்போசிட்ரிக்கு போகணும். ஸோ அந்த ஸ்டோரேஜஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து அதான் ஏபிஐ மெசேஜஸ்ஸு இந்த மாதிரி நம்ம என்ன வந்து ஸ்மால் வேர்ட்ஸில் கொடுத்துருப்போமோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ரூல்ஸு, பேக்வேர்ட் கம்பேட்டபிளாக இருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம சொன்னதை விட இது எக்ஸ்ட்ராவே பண்ணும். ஸோ அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லியிருந்த 300 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த கேசஸ் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்குமெண்டேஷன் ரூல்ஸ் சொல்லியிருப்போம், அதுவுமே அது எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி மொத்த ரூல்ஸுமே இதுதான், அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது தான் மொத்த ரூல்ஸுமே அப்படின்ற மாதிரி இருக்கும்.